पार्वती पतये हर हर महादेव। शिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमंगलम्। தேசமாக்கியாதி பாஷணம் என்று ஒரு கூற்றானது உண்டு. அதாவது ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதுல பாஷணம், பேச்சானது ஒரு முக்கிய ஸ்தானத்துல இருக்கு. அவன் பேசுற பேச்சை வச்சு, ஒருத்தர் பேசுற பேச்சை வச்சுட்டே அவர் எப்பேற்பட்டவர், எந்த இடத்தை சார்ந்தவர், அவர் என்ன குணம் அப்படிங்கிறத பத்திலாம் அது சொல்லிடும். அதனாலதான் தேசம் ஆக்கியாதி பாஷணம் மனிஷிபி சாப்தபதீனம் உச்சியத்தை என்று காளிதாசர் பெருந்தகையும். ஒரு 7 வார்த்தை பேசினாலே ஒருத்தரை பத்தி தெரிஞ்சிரும். அவர் அவரும் நண்பர்களாக ஆகி விடுவார்கள் என்றெல்லாம் கூறுகின்றார்கள். அப்பேற்பட்ட அந்த பேச்சானது ஒரு சிறந்த முறையில இருக்கணும். அந்த சிறந்த முறைகளை நம்ம பேசக்கூடிய பேச்சை வச்சுதான் நம்மளுடைய மதிப்பும் இந்த சமுதாயத்துல நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம நல்ல விதமாகவே பேசிகிட்டே இருந்தோம்னாலே இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல விதமான ஒரு மதிப்பு இருக்கும் நம்மளுக்கு. நம்ம அது இல்லாம வேற மாதிரி பேசணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மதிப்பானது நம்மளுக்கு இங்க இருக்கும். அப்ப நம்ம பேசுற பேச்சை வச்சுதான் நம்மளுடைய மதிப்பு. சரியா? அதனாலதான் வள்ளுவர் என்னது, யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு நாவடக்கம் என்பதை பத்தி அருமையாக ஒரு 10 குறள்ல சொன்னார் அவர். அப்பேற்பட்ட அந்த பேச்சானது ரொம்ப முக்கியம். அப்பேற்பட்ட அந்த பேச்சு எப்படிலாம் இருக்கணும், எப்படிலாம் நம்ம ஒழுங்குபடுத்தணும், அதை நம்ம ஒழுங்குபடுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த சிவதருணாருண சபை அப்படிங்கிற ஒரு சபையை ஆரம்பிச்சு அதுல ஒவ்வொரு பௌர்ணமியும் சிவபாலபாஷணம் அப்படின்ற சிவக்குழுந்துகளுடைய ஒரு பேச்சானது இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு கொண்டு நடந்துட்டு இருக்கோம். நடுவுல மாணவர்களாகி உங்களுடைய உற்சாகத்தின் பேர்ல ஒவ்வொரு அமாவாசையையும் இந்த இந்த சிவதருணாருண சபையானது தொடங்கட்டும், ஆரம்பிச்சு நடக்கணும். அதுல சிறார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சிறிய சிவக்கொழுந்துகள் அவர்களுடைய அந்த பாலபாஷணமும் இருக்கணும் அப்படின்னு உங்களுடைய உற்சாகத்தின் பேர்ல இந்த அமாவாசையும் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த அமாவாசை தினத்தன்று இந்த சிவதருணாருண சபையினுடைய அந்த சிவதருணாருண சபையானது இப்ப இந்த அமாவாசை திதி இன்னைக்கு ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு நடக்க போறது. இதுல நேற்றைய தினம் மிகவும் முக்கியமான அந்த சிவராத்திரி வைபவம். இந்த சிவதருணாருண சபையில, அமாவாசையினுடைய அந்த சிவதருணாருண சபையில முதல்ல எப்பவும் போலதான் நம்ம பௌர்ணமியில என்னென்ன நியமங்கள்லாம் வச்சிருந்தோமோ அதே மாதிரி தான் எப்பவுமே நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு நாயன்மார்கள் அவங்களை பத்தி ஆரம்பிக்கிறது. நமது சேலத்தை சேர்ந்த பவேஷ் அவர்கள் அந்த பௌர்ணமி அப்ப அவரை பத்தி ஏதோ ஒரு நாயன்மாரை பத்தி ஆரம்பிப்பார். இந்த தடவை இந்த அமாவாசை திதியிலிருந்து நமது பொள்ளாச்சியை சேர்ந்த அந்த மாணவரும் ஒரு நாயன்மாரை பத்தி பேசுறதுக்காக இருக்கார். அதே போலதான் இங்க இந்த இதுலயும் ஒரு 4 பசங்க 4 அந்த சிவக்கொழுந்துகள் அந்த 4 தலைப்புல பேசுறதுக்காக இருக்கா. முதல்ல விக்னேஷ் அவர் சுப்பிரமணிய அஷ்டோத்தர மந்திரார்த்தா, சுப்பிரமணிய அஷ்டோத்திரத்துல அந்த ஒரு குறிப்பிட்ட நாமாவளிக்கு என்னென்ன அர்த்தங்கள் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சின்றதை பகிர்ந்துக்கிறதுக்காக இருக்கார். அடுத்ததாக சிவசூர்யா அப்படிங்கிறவர் கணேச அஷ்டோத்திர மந்திரார்த்தா, போன தடவை ஒரு கணேச அந்த அஷ்டோத்திரத்துக்கு சொன்னார். அதோடைய தொடர்ச்சியாக அந்த கணேச அஷ்டோத்திரத்துடைய அதை மீதி உள்ள அந்த இதுக்கு பொருள் சொல்ல இருக்கார். அடுத்து சித்தார்த் அப்படிங்கிற ஒரு மாணவர் கணேச சரித்தம், கணேசருக்கு நிறைய சரித்தங்கள் இருக்கு, அதுல அவர் ஒரு சரித்தத்தை எடுத்துட்டு அதுல என்ன தெரிஞ்சுட்டாரோ அந்த விஷயத்த சொல்றதுக்காக இருக்கார். அடுத்து சிவசாய் சரண் அப்படிங்கிறவர் வாதவூர் அடிகள் அப்படிங்கிற அவருடைய க்ஷேத்திர விசேஷம் அது அப்படிங்கிற அந்த ஒரு
ஏன்னா அவர் ஆவடையார் கோயில் இல்லையா, அதனால வந்து அந்த க்ஷேத்திர விசேஷமான அந்த வாதவூர் அடிகள் அப்படிங்கிறத பத்தி அந்த தலைப்புல வந்து பேசுறதுக்காக இருக்கார். முன்னாடியே நான் ஏற்கனவே நிறைய தடவை சொன்னதுதான், எல்லா மாணவர்களுக்கும் எல்லா இந்த சிவதருணாருண சபையானது ஒரு முதல் நாள் நம்ம வாய்ப்பு கிடைச்சு பேசுறோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்கணும். அது வந்து அமாவாசையாக இருந்தாலும் சரி, பௌர்ணமியாக இருந்தாலும் சரி, நம்ம தான் வந்து அமாவாசையில ஒரு 4-5 அமாவாசை பேசிட்டோம், இல்லைன்னா பௌர்ணமியில 4-5 பௌர்ணமி பேசிட்டோம், அதனால இனிமே இது ஒன்றும் பயம்லாம் இல்லை, இது வந்து நம்ம வந்து சும்மா தாராளமா பேசிடலாம் அப்படிங்கிற நினைப்போட இருக்கக்கூடாது. எவ்வளவு பெரிய வித்வானாக இருந்தாலும் தாம் பேசுறதுக்கு முன்னாடி அந்த ஒரு விஷயத்த வந்து ஆலோசனை பண்ணணும், சர்ச்சை பண்ணணும், இல்லைன்னா ஒரு ஆலோசனை பண்ணணும். அதை வந்து முன்னாடி பார்க்கணும். அப்படி பண்ணாதான் அவங்களால வந்து அந்த விஷயத்த வந்து தெளிவா வந்து மக்களுக்கு வந்து புரிய வைக்க முடியும், அதை வந்து ஈஸியா கொண்டு போக முடியும். எவ்வளவு பெரிய இதுவா இருந்தாலும் இப்ப இன்னைக்கு வந்து ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம், இன்னைக்கு வந்து சிவனை பத்தி இல்லைன்னா சிவராத்திரியை பத்தி இன்னைக்கு பேச போறோம் அப்படின்னா, அவர் சிவராத்திரியை பத்தி 100 சபைகள்ல பேசியிருந்தாலும் 101வது சபையில பேசுறதுக்கு முன்னாடி சிவராத்திரியை பத்தி நம்ம என்ன பேச போறோம், எப்படி பேச போறோம், என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம சேகரிச்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிறத மனசுக்குள்ள ஒரு ஓட்டம் விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த சபையில போய் உட்கார்ந்து பேசினாங்கன்னா, இன்னும் அந்த 100 சபை எப்படி வெற்றி அடைஞ்சதோ அதே மாதிரி இந்த 101வது சபை அவருக்கு வந்து நல்ல வந்து ஒரு பலனை கொடுக்கும். அதுல கேட்கிறவங்களுக்கு நல்ல உதவி தரும். நம்ம தான் 100 சபை பேசிட்டோமே, இது 101வது சபை தானே அப்படின்னு ஒரு நினப்பு இருந்ததுனால் மேபி சில சமயத்துல அவங்க சொல்ல நினைச்ச விஷயங்களை அவங்க முழுமையா சொல்ல முடியாம போயிருக்கும். ஏன்னா அவங்க தங்களுக்குள்ள விஷயத்த அடுக்கிக்கல, தங்களுக்குள்ள நம்ம ஏற்கனவே பேசுனது தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது நம்ம, சரியா? எத்தனை சபை பேசினாலும் அடுத்தது சபையில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த சபை தான் நம்மளுக்கு முதல் சபை. அதனால முதல் சபையில எல்லாரும் முதல்ல பேசும்போது எவ்வளவு ஒரு இதுவா இருப்பாங்க, ஒரு உற்சாகத்தோட பேசுவாங்க, எவ்வளவு விஷயங்களை வந்து சங்கலனம் சேகரிச்சு வச்சுப்பாங்க. ஏன்னா பேச போறோம், அப்ப நம்ம எந்த விஷயத்தையும் விட்டுறக்கூடாது, எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வச்சுக்கணும், எல்லா விஷயத்தையும் சொல்லணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு, இந்த கியூரிசிட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் தெரியுமா, ஆங்கிலத்துல சொல்லும்போது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சபையுமே இது நம்மளுக்கு முதல் சபை அப்படின்னு நினைச்சுட்டு பேசணும்னா அந்த சபையினால உங்களுக்கும் அந்த சபைக்கும் கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். அதனால எல்லாரும் இனி இங்க இப்ப பேச இருக்கக்கூடிய அந்த 4 பசங்களும் சரி, இனிமே ஃபியூச்சர்ல எதிர்காலத்துல வந்து பேச இருக்கிற பசங்களும் சரி, ஏற்கனவே பேசின பசங்களாக இருந்தாலும் திருப்பி வாய்ப்பு கிடைச்சு நம்மளுக்கு வந்து அடுத்ததுல பேசுறவங்களாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு முதல்ல அந்த சபையில பேச போறோம், அதனால நம்ம நல்லா ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கணும். அதே மாதிரி யாரு கேட்பா கேட்கல அப்படிங்கிற ஒரு நினைப்பெல்லாம் வச்சுக்க கூடாது. யார் நம்மளுக்கு எதிர்த்த மாதிரி யாருமே இல்லைன்னாலும் நம்ம நல்லா தான் பேசணும். ஏன் அப்படின்னு நம்ம தெரியுமா, நம்ம யாருமே நம்ம ஏத்த மாதிரி உங்களுக்கு எதிர்த்த மாதிரி யாருமே இல்லை. நீங்க ஒரு தலைப்புல பேசுறீங்க, நன்னா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, எல்லாமே பக்காவா உங்களுக்கு மனசுக்குள்ள பேசுறதுக்கு முன்னாடி நிறைய இடம் சொல்லி பார்த்துருக்கீங்க, ஆனா அதை கேட்கறதுக்கோ கைதட்டுறதுக்கோ உற்சாகப்படுத்துறதுக்கோ யாருமே இல்லை அப்படின்னு நினைச்சு வருத்தப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா, யாருமே இல்லைன்னாலும் சுவாமி இருப்பார், சுவாமி கண்டிப்பா கேட்பார், ஊரு சுவாமி கண்டிப்பா கேட்பார். இந்த வாதவூர் அடிகளை பத்தி பேசும் பொழுது நீங்க யாருமே இல்லைன்னாலும் இந்த கூட்டமா யார உட்கார்ந்துருப்பான்னா அவா ஊர் சுவாமியோ இல்லைன்னா அவா ஊரோட அந்த இதுவோ வந்து உட்கார்ந்துருப்பார், அவா கேட்பா கண்டிப்பா. அதனாலதான் தேவதைகள் கண்டிப்பாக கேட்கும், நல்ல விஷயங்களை வந்து தேவதைகள் வந்து கண்டிப்பா கேட்கும். அதனால நம்ம வந்து ஐயோ யாருமே கேட்கலையே அப்படின்லாம் நம்ம நினைச்சுக்க கூடாது. அதுக்கு உண்டான பலன் உண்டா? இப்ப நான் ஒரு 5 பேருக்கு முன்னாடி பேசணும்னா அதுல ஒரு 3 பேருக்கு புரிஞ்சிருந்ததுன்னா கைதட்டுவான், எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும், நம்ம நன்னா பேசுறோம்னு. யாருமே இல்லாத இடத்துல நம்ம பேசி தேவதைகள் கேட்குதா கேட்கலையா அப்படிங்கிறது எப்படி தெரியும்? தேவதைகள் வந்து என்னோட பேச்சை ஏத்துண்டுதா அப்படின்னு எப்படி நான் தெரியும்? இதை எப்படி நாங்க ஏத்துக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவமும் ஞானமும் தான் அந்த தேவதைகளுடைய ஆசீர்வாதம். இப்ப நீ ஒரு இடத்துல நன்னா பேசியிருக்க, யாருமே இல்லை, ஆனா கண்டிப்பா அந்த இடத்துல அந்த தேவதைகள் இருக்கு, அந்த சுவாமி இருக்கார், உன்னோட ஊர் சுவாமி இருக்கார்,
அவர் கேட்டிருக்கார் அப்படின்னு எப்ப நீ நம்பலான்னா, அடுத்த தடவை நீ பேசும்பொழுது உன் பேச்சுல கொஞ்சம் மெருகு ஏறி இருக்கும். உன் பேச்சுல ஒரு வித்தியாசம் உனக்கே தெரியும். அப்ப அது எப்படி வந்தது அது அப்படின்னா, அந்த பேச்ச பேசும்பொழுது உன்னுடைய சுவாமியோ அந்த தேவதைகளோ கேட்டு உனக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருப்பா. அது கண்டிப்பா ஆசீர்வாதம் பண்ணியிருப்பா. அதனால அந்த ஒரு ஒரு உற்சாகம் முன்னறியாம அப்படியே உனக்கு ஏற்பட்டிருக்கும். முன்னாடி உனக்கே தெரியும், நம்ம போன தடவை காட்டிலும் இந்த தடவை நன்னா பேசியிருக்கோம் போல இருக்கே, பரவாயில்லையே. ஆனா யாருமே இல்லை போன தடவை பேசும் பொழுது, பரவாயில்ல ஆனா இந்த தடவை பேசியிருக்கும் போல இருக்கே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாருமே இல்லைன்னு நீ நினைச்சுன்னு இருக்க, ஆனா உன்னை சுத்தி எப்பவுமே நான் இருக்கேன்னு ஒன்னொன்னு அவன் ஊரு சுவாமி, அவனுடைய பெரியவாள் இவாள்லாம் உனக்கு ஆசீர்வாதம் கண்ணுக்கு தெரியாம இருந்துட்டு நீ பண்றதெல்லாம் கேட்டுண்டு ஆசீர்வாதம் பண்றா. இது நான் சும்மா ஒரு உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்லலப்பா. இப்ப நீ என்ன பண்ற, நீனு இந்த இந்த ஸ்லோகம் என்னது என்னது ஒரு நம்ம பண்ணக்கூடிய அந்த இந்த ஸ்லோகம் பாரு, கர்ம சாட்சினாம் அப்படின்னு கூட ஒரு இது வரும். இது அந்த காலம்பரை அந்த பிராத சந்தியாவந்தன தியானம் அந்த தேவத்தை, அப்புறம் மாத்தியானத்துக்கு ஒரு தேவத்தை, அப்புறம் சாயங்காலத்துக்கு ஒரு தேவத்தை இருக்கு இல்லையா, ரக்தபூஷாம்பராம் ரக்தாம் அப்படின்னு ஒண்ணு, அதுக்கப்புறம் மாத்தியானத்துக்கு ஒரு தியானம், சுக்லாம் பரதராம் சுக்லாம் அப்படின்னு ஒண்ணு, அப்புறம் ராத்திர சாயங்காலத்துக்கு கிஞ்சித் சலித யௌவனாம் ருத்ராட்ச மாலா தரம் அப்படின்லாம் வரும். இது எல்லாருமே தனித்தனியா தியானம் சொல்லிட்டு அதுல கடைசியில ஒரு பட்சம் இருக்கு பாத்தியா, கிருஷ்ணாஜின தரா சர்வாஹா சாட்சின்யா சர்வ கர்மணாம் அப்படின்னு வரும். ஒவ்வொரு தேவதைக்கும் தனித்தனியா தியானம். பிராத சந்தியா வந்தனம்னா அவ இந்த ரத்த கலர்ல இருப்பா, இல்லைன்னா செவ்வாய் இந்த கலர்ல இருப்பா, இன்னொன்னு பழுப்பு கலர்ல இருப்பா, அவ இந்த ஆயுதம் இந்த ருத்ராட்சமால விஷ்ணு அம்சம் புரிஞ்சின்றதுனால கதை சங்கு சக்கரம் இதெல்லாம் வச்சுட்டு இருப்பா, பிரம்மானால அந்த தண்ட கமண்டெல்லாம் வச்சுட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியில எத்வா அப்படின்னு சொல்லியிருப்பார். சொல்லிட்டு கிருஷ்ணாஜின தரா சர்வாகா சாட்சின்யாக சர்வ கர்மணாம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீ ஒருவேளை தனித்தனியா இந்த தியானத்தை உன்னால அந்த தேவதையை சொல்லி தியானம் பண்ண முடியலையா, அப்ப என்ன பண்ணு, எல்லா அந்தந்த காலத்துக்கு உண்டான தேவதைகள் எப்படி இருக்கான்னா கிருஷ்ணாஜின தராகா எல்லாமே அந்த மான் தோலை தரிச்சுட்டு இருக்காளாம். மேலும் எப்படி இருக்காளாம், சாட்சின்யாக சர்வ கர்மணாம், நீ காலம்பரை எழுந்திருச்சதுல இருந்து நைட்டு படுக்கிறது பண்ணக்கூடிய அத்தனை செயலுக்குமே சாட்சியாக அந்தந்த கால தேவதைகள் இருக்காங்க. அப்பேற்பட்ட அந்த தேவதையை நீ தியானம் பண்ணிக்க. அப்ப பாரு, ஒருத்தர் சாட்சியா இருக்கணும்னா அப்ப அவ உன்னை வாட்ச் பண்ணிட்டே இருந்தா தானே நீ பண்ணக்கூடிய கர்மாவுக்கு சாட்சி நீ சொல்ல முடியும். என்ன சரியா? இப்ப நான் நீ அண்ணா நான் படிச்சேன், நான் உனக்கு ஏப்பா இதை படிப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டு போறேன். நீங்க படிச்சீங்களா இல்லையான்னு தெரியல, நான் உடனே கேட்கிறேன், எப்பா படிச்சியா அப்படின்னு கேட்டா, அண்ணா நான் படிச்சுன்னு தானே இருந்தேன், யாருக்கு தெரியும், யாரு சாட்சி உனக்கு? அண்ணா இல்லைண்ணா அந்த அண்ணா இருந்தாருனா, இவர் பார்த்தாருனா, இவர் இருந்தாருனா, இவர்கிட்ட இருந்தாருனா, உடனே நான் ஏப்பா அவன் படிச்சுன்றதை நீ பாத்தியா அப்படின்னு கேட்டா, ஆமாண்ணா படிச்சுன்னு தான் இருந்தா நான் பார்த்தேன் அப்படின்னு. அப்ப நீ பண்ணக்கூடிய செயலுக்கு ஒரு சாட்சி ஒருத்தர் யாரோ ஒருத்தர் இருக்கார். அப்ப ஆள் இருந்தா அவர் அந்த ஒரு ஆளை சாட்சியா நம்ம சொல்லலாம் அவர். ஆனா ஆளே இல்ல, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஓ ஆளே இல்ல அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. அப்ப யாரு சாட்சியா இருக்கா நம்மளுக்கு, அந்தந்த காலத்துல இருக்கக்கூடிய தேவதைகளே சாட்சியா இருக்கு. பிராத காலத்துல இருந்து ஆரம்பிச்சு மாத்தியானிய காலத்தெருதி அந்த தேவதை சாட்சியா இருக்கு. அந்த தேவதை என்ன பண்ணும், நீ காலம்பர்ல இருந்து மாத்தியான தெரிதி பண்ணக்கூடிய அத்தனை வேலைகள் எல்லாமே ஒரு நோட்டு போட்டு எழுதும். எழுதிட்டு ஓ இவர் காலம்பரா அர்க்கியம் இத்தனை மணிக்கு விட்டார், இத்தனை ஜபம் பண்ணார், இத்தனை ஜபம் பண்ணும் பொழுது வேடிக்கை பார்த்துட்டே பண்ணார், எல்லாம் நன்னா ஸ்ரத்தையா பண்ணார், இவருக்கு இந்த பலன் கண்டிப்பா அவருக்கு கிடைக்கணும் அப்படின்னு அந்த எழுதுறது எல்லாத்தையுமே மாத்தியானிகத்தோட அந்த தேவதைகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடும். அது மாத்தியானிய தேவதை என்ன பண்ணும், காலம்பரை கொடுத்தது அந்த மாத்தியானிய அத தேவதை கவனிக்க ஆரம்பிக்கும். அந்த தேவதை என்ன பண்ணும், காலம்பரை மாத்தியான ரெண்டையும் சேர்த்து சாயம் சந்தியா அந்த தேவதை கிட்ட கொண்டு கொடுத்துரும். இப்படிதான் நம்ம வாழ்க்கையில ரொட்டீனா நடந்துட்டே இருக்கும். அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கணும்னா,
நம்மளை பார்க்கறதுக்கு ஆளு யாருமே இல்லை அப்படிங்கிற எண்ணம் வரவே கூடாது. யாருமே இல்லைன்னாலும் அந்த காலம், அந்த காலத்துடைய தேவதை, அந்த தேவதை அம்சமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் நமக்கு சாட்சியாக இருக்கார். சரியா? பரமேஸ்வரன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார். சூரிய பூஜையிலே தெரியும். என்ன சூரிய பூஜையில தற்கர்மாணி லிகதி அசௌ பிராணினாம் கர்ம சாட்சிச்ச தற்கர்மாணி லிகதி அசௌ. தண்டி தானே தண்டித்வார் தட்சிணே கௌராக துந்திலோ லம்பகூர்ச்சவான் மஷி பாஜன லேக்கின்யோ தாரயன் ஹஸ்தயோர்த்வயோ. அந்த சூரிய பூஜையில அந்த தண்டிங்கிறவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு கையில மஷிபாஜனம்னா மை பாட்டில், மை பாட்டில் இருக்கு பாத்தியா, அது எப்பவுமே இருக்குமா. இன்னொன்னு கையில லேக்கணி வச்சுட்டு இருப்பாரா. அந்த காலத்துல எல்லாம் அப்படியே நீ பாத்தீங்கன்னா பழைய காலத்துல அப்படியே ஒரு மயில இருக்கு மாதிரி இருக்கும், அப்படி தொட்டு தொட்டு அப்படியே எழுதிட்டே இருப்பா. இந்த காலத்துலதான் பேனா இது எல்லாமே வந்துருது. அந்த காலத்துலலாம் இன்னும் எழுதுற பழக்கம் அப்படி ஒரு மை பாட்டில் வச்சு அப்படியே எழுதிட்டே இருப்பா. மஷிபாஜன லேக்கின்யோ வச்சுட்டு இருக்க மட்டும் இல்லாம பிராணினாம் கர்ம சாட்சி, எல்லா பிராணிகளுடைய கர்மாவுக்கு சாட்சியா இருப்பாரா அந்த தண்டி அப்படிங்கிற தேவத்தை. சூரியனுடைய ஆவரணத்துல வரக்கூடிய அந்த தேவத்தை சாட்சியா மட்டும் இருக்க மாட்டாராம், தத் கர்மாணி லிகதி அசவுன்னர். அந்தந்த பிராணிகள் செஞ்ச வேலைய என்னென்ன எப்படி யார் யார் எப்படி எப்படி பண்ணிருக்காங்கிறத லிகதினா ரைட்ஸ் அப்படின்னு அர்த்தம், எழுதுகிறார் அப்படின்னு அர்த்தம். எழுதுகிறாராம் அவர். எங்க வாத்தியார் கூட சொல்லுவார், நீ நம்ம கூட நம்மள்ட்ட பொறுப்பு விட்டா கூட மை தீந்து போச்சுன்னு சொல்லி ஏதாவது இது அடிக்கலாம், டப்பா ஏதாவது ஓப்பி அடிக்கலாம். ஆனா அவர் பாரு என்னைக்குமே தீராத ஒரு மை பாட்டில கை வச்சுட்டே இருப்பாராம். ஏன்னா மை தீண்டா தானே நீ இந்த சமயத்துல ஒரு மை மாத்த போவார், நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அதே மாதிரி அன்னன்னைக்கு உண்டானதை அன்னன்னைக்கு உண்டாந்து எழுதிடுவார் அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரேன் அப்படின்னா, யாரும் கேட்கலனாலும் தேவதையானது நம்ம கேட்கிறது அப்படின்னு நம்ம மனசுல வச்சுக்கணும். அதுவும் அந்த தேவதை ஒரு விசுவாசம். என்ன விசுவாசம்? நம்ம சாமி நம்ம பேசும்போது கண்டிப்பா வருவார், பேச வருவார் ஒருவர் ஒருவர் எம் பெருமான் அடிகளே அப்படின்னு. அவர் நம்ம சுவாமி நம்மள்கிட்ட பேசுறதுக்கு வருவார், நம்ம சுவாமி நம்மள பேசுறத கேட்பார், நம்மளுடைய தேவதைகள் நம்ம பேசுறத கேட்கும், நம்ம பண்ற காயத்ரி உபாசனை காயத்ரி பண்ற ஜபம் அந்த காயத்ரி தேவி நம்ம பேசுறத கேட்கும், நம்ம பண்ணக்கூடிய அக்னி உபாசனை அந்த சமிதா தானம் அந்த அக்னியை கண்டிப்பாக கேட்கும் அது அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட நம்ம பேசணும். அப்படி பேசணும்னாலே அந்தந்த தேவதைகளுடைய ஒரு ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைச்சு இன்னும் மேலும் மேல அபிவிருத்தி ஆகும். அதனால இப்பொழுது இந்த அமாவாசையினுடைய சிவ தருணாருண சபை முதலில் அந்த நாயன்மார்கள் என்ன நாயன்மார், ஏனாதி நாயனார் அப்படிங்கிற ஒரு சரிதத்தை பத்தி நமது பொள்ளாச்சி அவர்கள் அவர் இப்பொழுது உரையாற்ற இருக்கிறார்கள். அதனை தொடர்ந்து அந்த வரிசையாக அந்த விக்னேஷ், அப்புறம் சூர்யா, அப்புறம் சித்தார்த், அப்புறம் ஷாய் சரண், இவங்க 4 பேரும் பேச இருக்கின்றார்கள். அனைவரும் மாணவர்கள் அனைவரும் பொறுமையாக அமைதியாக இருந்து இந்த விஷயத்தை கேட்டு இன்புறுமாறு வேண்டுகிறோம். நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவ.